அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய யுரேனியம் தாய்ப்பால்ல கலந்திருப்பது ஆய்வுல தெரிய வந்திருக்கு. தாய்ப்பால்ல மைக்ரோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதும் விவாதங்களை கிளப்பியிருக்கு. இந்த நிலையில யுரேனியம் எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கறத ஆய்வாளர்கள் விளக்கியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆய்வு நடைபெற்று வந்திருக்கு. 40 தாய்ப்பால் மாதிரிகள்லயும் யுரேனியம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த அளவு ஆபத்தானதை விட குறைவா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை பீகார் மாநிலத்தோட போஜ்பூர், சமஸ்திபூர், பெகுசாராய், சுகாரியா, கதிகார், நாலந்தா ஆகிய 6 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 17 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட 40 தாய்மார்களிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கதிகார் மாவட்டத்துல சேகரிக்கப்பட்ட தாய்ப்பால்ல அதிகபட்சமா ஒரு லிட்டருக்கு 5.25 மைக்ரோகிராம் அளவுக்கு யுரேனியம் இருந்திருக்கு. அதிகார தொடர்ந்து சமஸ்திபூர், நாலந்தா, ககாரியா, பெகுசாராய், போஜ்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல யுரேனியம் அளவு குறைவான வரிசையில கண்டறியப்பட்டது அப்படின்னு நேச்சர் இதழ்ல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. குறைந்த அளவே யுரேனியம் இருக்கிறதுனால பாதிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் மனித பால்ல எந்த அளவு யுரேனியம் பாதுகாப்பானதுன்னு எந்த நிறுவனமும் குறிப்பிட்டு சொல்லல. உலக சுகாதார மையம் நிலத்தடி நீர்ல எந்த அளவுக்கு யுரேனியம் இருந்தா பாதுகாப்பானது அப்படிங்கறது விளக்கிருக்கு. ஒரு லிட்டர் நீர்ல 30 மைக்ரோகிராம் யுரேனியம் வரை இருக்கலாம்னு கூறியிருக்காங்க. பீகார் மாநிலத்தோட தாய்ப்பால்ல யுரேனியம் இருக்க காரணம் அந்த மாநில நிலத்தடி நீர்ல கணிசமான அளவு யுரேனியம் இருக்கிறது தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க.